மகளிரணி தலைவி அருமைக்குரிய சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து என் இன மக்களுக்கு எனது கொடான கோடி வணக்கங்களை முதலில் சமர்ப்பித்து, உள்ள நுழைஞ்ச உடனே ரத்தமெல்லாம் சூடாகுது. நம்ம இனந்தாயா, நம்ம இனத்தை மிஞ்சி யாரும் இல்லைங்கிற ஒரு வைராக்கியம் தன்னம்பிக்கையும் என்னுள் பெருக்கெடுத்து ஓடியதை கண்டு பிரமித்து போனேன். மாநாடுன்னா எல்லாரும் நடத்துற மாநாடெல்லாம் மாநாடாகுமா? செட்டியாரினா மாநாடுன்னா தனி இதுதாயா. அதில் ஒழுக்கம் இருக்கும், ஒவ்வொரு செட்டியாரிடம் தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். அதை மேலும் மேலும் ஊட்டியவர் நமது தலைவர் அவர்கள். ஏதோ ஜெகநாத் மிஸ்ராவோட புகழை பாடுவதற்காக இங்கே வரவில்லை. எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எல்லாரும் ஏன் ஜெகநாத் மிஸ்ராவை இவ்வளவு தூரம் தலையில வச்சு கொண்டாடுறாங்களேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் கூடினோம், தேனி மாவட்ட மாநாடு கூடினோம். 40 நாட்கள் அவருடன் இருந்து பணியாற்றியவர்கள் ஒருத்தி நான். எப்படி இந்த மாநாட்டை கூட்டினோம் என்று தெரியுமா? நமது இனத்தவர்களுக்கு கொஞ்சம் ஒற்றுமை குறைவு. அதை நாம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அளவில் வாழ்ந்தா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும், நம்மளை சுற்றி நம் பந்துக்கள் நல்லா இருந்தா போதும் என்று ஒரு சிறு வலைக்குள் வாழ்பவர்கள் தான் நாம். 5 ரூபாய் துணியை 10 ரூபாய்க்கு விற்க தெரியும், 10 ரூபாய் துணியை 100 ரூபாய்க்கு விற்க தெரியும். நமது மனைவியை நன்றாக வைத்துக் கொள்வோம், மகளிர் இனத்தவர்கள் நல்லா சமப்போம். இந்த சிறிய வலைக்குள் நாம் இருந்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கிறோம். நாம் யார், நம்மளது பலம் என்ன, மற்ற சமுதாயத்தை போல் நாம் முன்னேற வேண்டும். சமுதாயம் முன்னேறணும்னா பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். நம் மட்டும் முன்னேறனா போதும், நமது இனத்தவர்கள் முன்னேற வேண்டும். நம் சமுதாயம் மேம்படும்னா அனைத்து துறைகளிலும் நாம் வல்லரசாக இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை ஊற்றுறதுக்காக தான் ஜெகநாத் மிஸ்ரா தேனி மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் நாங்கள் மாநாடை நடத்த வந்தோம். எப்படி நடத்தினோம்? ஒவ்வொரு கிராமமாக 51 கிராமம், குக் கிராமங்களில் கூட நம் இனத்தவர்கள் 4-5 குடும்பம் இருந்தால் கூட அந்த கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 தடவை 6 தடவை போய் மகளிரை தான் முதல்ல போய் சந்திச்சோம். அப்ப அவங்க கூறுவது சமயத்தில் என் காதல கேட்கும், வீருக்கு ஏட்டி உண்டினோ, வீரு நின்ற துட்டு தீசிக்கின்னு வச்சுட்டுறோ, வீருக்கு தேனாவது ஒட்டி உண்டு, வீருக்கு வீரு சூட்கேஸ்னு கொஞ்சம் துட்டு தீசிக்கின்னு வச்சுட்டுரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஊட்டி அனைத்து குடும்பத்திலிருந்து வர வைத்தோம். தேனி மாநாட்டிற்கு நாங்கள் போட்டு வைத்த மதிப்பு 50,000, 1 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அந்த மாநாட்டை கூட்டினோம். நாங்கள் இரவு பகல் என்று பாராமல், சாப்பாடு தூக்கம் என்று பாராமல், ஆசிரியர் தொழிலை பகுதி நேரமாகவும் மீத தொழிலை பாக்கி எல்லா சுற்றுப்புறத்தில் கேன்வாஸ் பண்றதுக்காக நாங்கள் அலைந்த அந்த இதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குதுங்க. பசியை பார்க்க மாட்டோம், தூக்கம் வராது. இனத்திற்காக, இனம் முன்னேறதுக்காக ஒரே அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாங்கள் அலைஞ்ச அலைச்சலுக்கு பலன் கண்டிப்பாக கிடைச்சது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எல்லா துறையிலையும் நாம் முன்னேறணும். நான் இப்போ அரசியலுக்கு வரல, வேற யாரையும் தனிப்பட்ட முறையில் சடமும் வரல. நம் இனம் முன்னேறணும். அனைத்து துறைகளிலும் ஒரு எம்எல்ஏ 10 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கணுங்க. ஒரு எம்பி 4-5 பேராது இருந்தா நிச்சயமாக நமது சமுதாயம் முன்னேற வேண்டும். ஏன்னா நம்ம இங்க மேடை போட்டு கத்துறதை விட சட்டசபையில் உட்கார்ந்து கத்தி பாருங்கள். ஒரு 4 பேர் பேசினா போது கரெக்டா ஆர்டர் இங்க வந்துடும். அதை நாம முன்னேற்ற ஒரு பாதையில் நாம் கொண்டு வருவதற்காக தான் நம்ம தலைவர் இவ்வளவு தூரம் நமக்காக இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நல்ல உள்ளம் நீடூடி வாழ்க. நம் இனத்தவர்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல எனது மனதார வாழ்த்து கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.